இனிய இந்நேர வணக்கங்களோடு தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தினுடைய முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடாத்திய பேச்சு போட்டியின் பரிசளிப்பு நிகழ்வானது 19/12/2021 திகதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று இப்போதிலிருந்து இனிதே ஆரம்பிக்கின்றது. தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தினுடைய ஆரம்ப நிகழ்வாக அகவணக்கம் இடம்பெற இருக்கின்றது. தமிழ் சமூகத்துக்காக தமது வாழ்வை அர்ப்பணித்து தங்களது இன்னுயிரை ஈகம் செய்த அனைத்து உறவுகளையும் நினைவு கூர்ந்து 1 நிமிட மௌன அகவணக்கம் இடம்பெறும். அகவணக்கத்தில் இணைந்து கொண்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது எம் தாயான தமிழ் மொழியின் வாழ்த்துப்பா. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைத்தினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே ஏழ்கடல் வைத்தினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. தொந்தனனான 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 தானே நானே தொந்தனனான 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 தானே நானே தொந்தனனான தொந்தனனான தானே நானே தொந்தனனான தொந்தனனான தானே நானே 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 சூழல் நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே தொல்லை வினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே தொல்லை வினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. தொந்தனனான 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 தானே நானே தொந்தனனான 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 தானே நானே தொந்தனனான தொந்தனனான தானே நானே தொந்தனனான தொந்தனனான தானே நானே 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 வாழ்க
நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானம் அளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குத வையகமே தொல்லை வினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர் மொழி வாழியவே தொந்தனனான 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 தானே நானே தொந்தனனான 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 தானே நானே தொந்தனனான தொந்தனனான தானே நானே தொந்தனனான தொந்தனனான தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தானே தமிழ் மொழி வாழ்த்திலே மரியாதையோடு இணைந்திருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த நிகழ்வாக இங்கு இடம்பெற இருப்பது வரவேற்பு நடனம். இதனை வழங்குவதற்காக நாம் இங்கு அன்போடு அழைத்து நிற்பது முல்லைத்தீவு மாவட்டத்தினைச் சேர்ந்த உடையார்கட்டு மகா வித்தியாலய மாணவிகள் செல்வி இராஜரட்னம் புரைநிலா மற்றும் செல்வி துருபாகரன் புரைமதி. அன்புடன் வரவேற்பது தமிழ் பண்பாடு. நம் உள்ளம் குளிர உவப்புடன் வருகை தந்திருக்கும் அனைவரையும் வணங்கி முத்தமிழ் விருந்து படைத்து வரவேற்போம், வாழ்த்தி மகிழ்வோம். இசை தமிழாலே பாடல்கள் புனைந்து இசை தமிழாலே பாடல்கள் புனைந்து இனிய ஸ்வரங்கள் ஜதிகள் சேர்த்து ஜதிகள் சேர்த்து இதயம் மகிழ்ந்து இரு கரம் குவித்து இன்முகத்தோடு வணங்குகிறோம். இதயம் மகிழ்ந்து இரு கரம் குவித்து இன்முகத்தோடு வணங்குகிறோம். அறவோர் பெரியோர் சான்றோரே, ஆடவர் பெண்டீர் இளையோரே. அறவோர் பெரியோர் சான்றோரே, ஆடவர் பெண்டீர் இளையோரே. அன்புடன் உங்களை அழைக்கின்றோம், வருக வருக வருகவே. கட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 
செய்திகளும் கண்ணுக்கு இனிய காட்சிகளும் கருத்துக்கு ஏற்ற செய்திகளும் கவிமிகு முத்தமிழ் சுவையோடு கலை விருந்தாக படைக்கின்றோம். கவிமிகு முத்தமிழ் சுவையோடு கலைவிருந்தாக படைக்கின்றோம். கண்டு கணித்து இன்புறவே கரங்கள் விரித்து அழைக்கின்றோம். கண்டு கணித்து இன்புறவே கரங்கள் விரித்து அழைக்கின்றோம். உங்கள் வருகையால் என் இதயம் உவகையில் நிரம்பி வழிகிறதே. உங்கள் வருகையால் என் இதயம் உவகையில் நிரம்பி வழிகிறதே. எம்மிடம் பேரன்பு கொண்டோரே இனிய நட்பால் இணைந்தவரே. எம்மிடம் பேரன்பு கொண்டோரே இனிய நட்பால் இணைந்தவரே. என்றும் உங்கள் நல்லுறவு நின்று நிலைத்து வாழியவே. என்றும் உங்கள் நல்லுறவு நின்று நிலைத்து வாழியவே. என்றும் உங்கள் நல்லுறவு நின்று நிலைத்து வாழியவே. நின்று நிலைத்து வாழியவே. அனைவரின் கண்களுக்கும் விருந்தளிக்கின்ற வகையிலே அழகியதொரு வரவேற்பு நடனத்தினை வழங்கிச் சென்ற முல்லைத்தீவு உடையார்கட்டு மகா வித்தியாலய மாணவிகள் செல்வி ராஜரட்னம் பிறைநிலா, செல்வி துருபாகரன் பிறைமதி ஆகிய மாணவிகளுக்கு எமது அன்பார்ந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தவளாக அடுத்த நிகழ்விற்குள் செல்லலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையிலே வரவேற்புரையினை வழங்குவதற்காக நாம் இங்கு அழைத்து நிற்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மாணவி செல்வி திலகவதி சின்னக்கருப்பன் அவர்கள். அன்போடு அழைக்கின்றேன். மண்ணிலே பிறந்த சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த எமது தாய்மொழியாம் தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் கனிவான வணக்கங்கள். எம்மவரின் நலன் கருதி தன்னலமற்று செயற்பட்டு கொண்டிருக்கும் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடாத்திய பேச்சு போட்டியின் இறுதிக்கட்ட நிகழ்வான இன்றைய பரிசளிப்பு நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் திரு ஜீவரத்தினம் தவேஸ்வரன் அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்வடைகின்றோம். தொடர்ந்து தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் நிர்வாக பணிப்பாளர் திரு நவரத்ன ராஜா ஜெயராஜ் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்வடைகின்றோம். தொடர்ச்சியாக தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரான திரு மகேந்திரன் ஜெகசீலன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் இன்முகம் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக விஸ்வமடு மகாவித்தியாலய ஆசிரியரும் இன்றைய போட்டிக்கான நடுவருமான திரு பவானந்தம் ஜெயந்தன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்வடைகின்றோம். இன்றைய வரவேற்பு நடன நெறிப்படுத்துனராகவும் உடையார்கட்டு மகாவித்தியாலயத்தின் ஆசிரியராகவும் கடமையாற்றும் திருமதி நிவேதினி துருவரன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்வடைகின்றோம்.
இன்றைய தமிழ்தாய் வாழ்த்து நெறிப்படுத்துனராகவும் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியின் ஆசிரியராகவும் பணிபுரியும் திருமதி ராஜினி ஜோதிலிங்கம் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்வடைகின்றோம். தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் பிரதி தவிசாளரும் சமூக நல பிரிவு இணைப்பாளருமான திரு சிவகுமார் சுதர்சன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் மகிழ்வடைகின்றோம். தொடர்ந்து தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் மாவட்ட இணைப்பாளர்களின் தொடர்பாளரும் நிதி முகாமையாளருமான திரு நந்தகுமார் வர்ணராவ் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் இன்முகம் கொள்கின்றோம். தொடர்ந்து தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் பேச்சாளரான திரு தியாகராசா புவிராஜ் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்வடைகின்றோம். தொடர்ந்து தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் செல்வி ஜீவா கார்த்திகா அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் இன்முகம் கொள்கின்றோம். தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் திரு பஞ்சாட்சரம் ஜோன் டிலக்சன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்வடைகின்றோம். தொடர்ச்சியாக தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை மாவட்ட இணைப்பாளர் செல்வி சூரியமூர்த்தி கிருஷ்ணானந்தி அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். அடுத்து தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் மலையக கல்வி பிரிவு இணைப்பாளரான திரு சிவசெல்வம் அருணேசன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் இன்முகம் கொள்கின்றோம். தொடர்ந்து தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளரான செல்வி சந்திர மௌலீஸ்வரன் சரணியா அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்வடைகின்றோம். தொடர்ந்து தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் திரு ரவிச்சந்திரன் சுமன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்வடைகின்றோம். தொடர்ச்சியாக தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் கலை பண்பாட்டு பிரிவு இணைப்பாளரான திருமதி ஸ்ரீரஞ்சனி வினோயன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்வடைகின்றோம். தொடர்ந்து தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் கலை பண்பாட்டு பிரிவின் செயற்பாட்டாளரும் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழக மாணவியும் இன்றைய நிகழ்ச்சி நிரலின் தொகுப்பாளினியுமான செல்வி வன்னியசிங்கம் அஜேந்தினி அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்வடைகின்றோம். தொடர்ந்து தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்டத்தின் செயற்பாட்டாளரும் இலங்கை பேராதனை பல்கலைக்கழக மாணவனும் இன்றைய நிகழ்ச்சி தொகுப்பாளருமான செல்வன் ஸ்ரீகாந்த் சிலோயன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். மேலும் போட்டியாளர்கள், பெற்றோர்கள், கல்வி, மொழி, கலை மற்றும் பண்பாடு, சமூக நலன் ஆகிய பிரிவுகளின் செயற்பாட்டாளர்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் உலகின் பல பாகத்திலும் இருந்து இந்நிகழ்வில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ள வந்துள்ள சகோதர சகோதரிகள் அனைவரையும் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடாத்தி கொண்டிருக்கின்ற பரிசளிப்பு நிகழ்விற்கு இன்முகத்துடன் வருக வருகவென வரவேற்று என் வரவேற்பு உரையினை இனிதே நிறைவு செய்கின்றேன். நன்றி. மிகவும் அன்பாகவும் வரவேற்பை வழங்கிய தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் மாவட்டங்களை நிகழ்வில் கலந்து கொண்டாம்.
ரவிச்சந்திரன் சுகுமார் அவர்கள் வரவேற்கிறார். தமிழுக்கு அமுதென்று பெயர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற சான்றோரின் வாக்கிற்கு எனது தமிழ்த்தாயை வணங்கி எல்லாம் வல்ல இறைவனின் பாதாள தினங்களை பணிந்து தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் எமது முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடாத்திய பேச்சு போட்டியின் இறுதி நிகழ்வாக இன்று இந்த பரிசளிப்பு நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜீவா அண்ணா அவர்களே, முகாமைத்துவ பணிப்பாளர் ஜெகசீலன் அண்ணா அவர்களே, நிர்வாக பணிப்பாளர் ஜெயராஜ் அண்ணா அவர்களே, இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற போட்டியாளர்களின் நடுவர் பவானந்தம் ஜெயந்தன் ஆசிரியர் அவர்களே, தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் தவிசாளர் இளங்கோ ஐயா அவர்களே, பிரதி தவிசாளர் மற்றும் சமூக நலப்பிரிவின் இணைப்பாளர் சுதர்சன் அண்ணா அவர்களே, மாவட்ட இணைப்பாளர்களின் தொடர்பாடலும் நிதி முகாமையாளருமான வருணராவ் அண்ணா அவர்களே, தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் பேச்சாளர் சுவிராஜ் அண்ணா அவர்களே, மாவட்ட இணைப்பாளர்களே, செயற்பாட்டாளர்களே மற்றும் போட்டியாளர்களே, இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எனது அன்பான சகோதர சகோதரிகளே மற்றும் தமிழ் ஆர்வலர்களே, நலன் விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டேன். தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை இணைப்பாளரும் இவ்வரிசளிப்பு நிகழ்வின் தலைமை ஏற்று நடாத்தி கொண்டிருப்பதுமாக எனது சிறிய தலைமையுரையினை தொடர்கின்றேன். தமிழ் இளையோர் மக்கள் இயக்கமானது அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு சேவையை செய்வதை நோக்காக கொண்டு இலங்கை நாட்டின் சட்ட திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தேசிய ரீதியில் 2020 ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் எம்முடைய அமைப்பானது இலங்கையின் வடக்கு கிழக்கு மலையகம் என எம்மவர் பறந்து வாழும் பகுதிகளில் சமத்துவத்துடன் அளப்பெரிய திட்டங்களையும் வேலைகளையும் செய்து வருகின்றது. இதனோடு அமைப்பானது மக்களுக்காக கல்வி, தாய்மொழி, சமூக நலன் மற்றும் நம்முடைய கலை பண்பாடு சார்ந்த இன மத வேறுபாடின்றி தன்னலமற்ற செயற்பாடுகளை செய்து வருகின்றது. அந்த வகையில் அமைப்பானது முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பல செயற்திட்டங்களை செயற்பட தொடங்கியுள்ளது. செயற்திட்டத்தை வலுப்படுத்தும் வகையில் எமது மாவட்ட கிளையானது தற்கால அசாதாரண சூழ்நிலைமை காரணமாக வீடுகளில் இருந்தவாறு தமது திறமைகளை வலுப்படுத்துவதற்கும் ஒரு களம் இல்லாமல் முடங்கி கிடக்கும் இளைஞர்களது பேச்சு திறமைகளையும் அவர்களது தேடலையும் உலகறிய செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கோடு ஓர் இணைய வழி பேச்சு போட்டி ஒன்றினை ஒழுங்கு செய்து தமிழர்களின் தனித்துவ அடையாளங்கள் எனும் தலைப்பில் இணைய வழி பேச்சுக்கான அழைப்பினை தமிழ் இளையோர் மக்கள் இயக்கம் முகநூல் மற்றும் வலையொலி பக்கமூடாக பதிவேற்றியிருந்தோம். இவ்வாறு பதிவு செய்யப்பட்டதற்கு இணங்க இலங்கை மற்றும் இந்தியா நாடுகளிலிருந்து பல திறமையான போட்டியாளர்கள் பங்கு பெற்றிருந்தனர். இப்பேச்சு போட்டியானது எமது மாவட்ட உறுப்பினர்களின் வழிகாட்டுதலுக்கு அமைய ஒருமித்த செயற்பாட்டுடனும் செவ்வனே நடைபெற்று அதற்கான இறுதிக்கட்ட நிகழ்வாக இவ்வரிசளிப்பு நிகழ்வானது நாட்டின் அசாதாரண சூழ்நிலை கருத்தில் கொண்டு மெய்நிகர் தொழில்நுட்பத்தின் ஊடாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போட்டி நிகழ்வானது எமது மாவட்ட கிளையில் முதற்கட்ட செயற்திட்டமாகும். இனிவரும் அடுத்தடுத்த காலங்களில் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் அமைப்பினூடாக முல்லைத்தீவு மாவட்ட கிளையானது எமது தமிழை பாதுகாக்கும் பொருட்டு பல முன்னேற்றகரமான திட்டங்களை ஈடுபட வேண்டும் என்பது அவசியம். இதனை சிறந்த முறையில் செயற்படுத்தி செல்வதற்கு முல்லைத்தீவு மாவட்ட இளைஞர் யுவதிகள் முன்வர வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பு. எனவே எமது முல்லைத்தீவு மாவட்டத்தில் கலை, கல்வி, பண்பாடு, மொழி என்பவற்றை பாதுகாப்பதோடு முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய அளப்பரிய சொத்தாகிய இளைஞர் மற்றும் யுவதிகள் ஆதரவு இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாகவே இருக்கின்றது. இது எவ்வித அரசியல் நோக்கமும் இல்லாமல் எமது பாரம்பரிய பண்பாடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் நோக்காக கொண்டு இயங்கி வருகின்றது இவ்வமைப்பு. எனவே எல்லோரும் இணைந்து பயணிப்போம் என கூறிக்கொண்டு இந்நிகழ்வானது இறுதி வரை செவ்வனே இடம்பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு எனது தலைமை உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
சிறப்பான முறையில் தலைமையுரையினை வழங்கிய முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் திரு ரவிச்சந்திரன் சுமன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவருடைய அவாவாகவும் எங்களுடைய அவாவாகவும் இருக்கின்ற ஒரே ஒரு விடயம்தான், இளைஞர் யுவதிகள் ஒன்றாக இணைந்து தமிழ் கலை கலாச்சார பண்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தினை விருத்தி சென்ற எங்களுடைய தலைவர் இணைப்பாளர் ரவிச்சந்திரன் சுமன் அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து இடம்பெற காத்திருக்கின்ற நிகழ்வு தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் தெளிவுபடுத்தல் உரை. இதனை வழங்குவதற்காக நாம் இங்கு அன்போடு அழைத்து நிற்பது தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளரும் யாழ் பல்கலைக்கழக மாணவனும் ஆகிய திரு மகேந்திரன் ஜெகசீலன் அவர்கள். இன்றைய முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடாத்தும் பேச்சு போட்டி நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தமிழையோர் மக்கள் இயக்கமாகிய உங்கள் பிள்ளைகளை இந்த தமிழ் சமூகத்தினுடைய பிள்ளைகளாகிய தமிழையோர் மக்கள் இயக்கத்தின் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, தமிழையோர் மக்கள் இயக்கம் என்றால் என்ன என்கின்ற இந்த கட்டமைப்பு ஏன் உருவாக்கப்பட்டது, இதன் நோக்கம் என்ன, இதன் எதிர்கால இலக்கு என்ன, என்ன இந்த சமூகத்தில் இந்த தமிழ் சமூகத்துக்கு என்ன வேலை நாங்கள் ஆற்றப் போகிறோம் என்பது பற்றிய வெளிப்படையான ஒரு உரையாடலை நான் கதைக்கலாம் நினைக்கின்றேன். அந்த வகையில் தமிழையோர் மக்கள் இயக்கம் என்கின்ற இந்த பொதுமைப்படுத்தப்பட்ட கட்டமைப்பு இலங்கை ஜனநாயக நாட்டில் தமிழ் என்கின்ற பெயரோடு இலங்கை முழுவதும் தேசிய பரப்பில் நாங்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த இலங்கை திருநாட்டில் வாழ்கின்ற எங்கள் தமிழ் சமூகத்திற்காக ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்பாக நாங்கள் இதனை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றோம். இந்த ஜனநாயக நாட்டில் வடகிழக்கு மலையகம் என்று தமிழர்கள் சிறைந்து வாழ்கின்ற பிரதேசங்களில் தமிழ் சமூகத்தினுடைய எதிர்கால நன்மை கருதி இந்த தமிழ் சமூகம் என்கின்ற இனக்குழு கலை கலாச்சாரம் பண்பாடு மொழி என்கின்ற கட்டமைப்பு சகல எங்களுடைய அடையாளங்கள், எங்களுடைய பூர்வீக அடையாளங்களை, எங்களுடைய உரிமைகளை, எங்கள் மரபார்ந்த அடையாளங்களை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்காக பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு பரப்பில் தேசிய பரப்பில் பதிவு செய்யப்பட்டு இன்று நாங்கள் எங்களுடைய சமூகத்திற்காக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழையோர் மக்கள் இயக்கம் என்றால் யார் என்று பல கேள்விகளும் பல வினாக்களும் எழலாம். இந்த தமிழையோர் மக்கள் இயக்கத்தில் இருப்பவர்கள் இந்த தமிழ் சமூகத்தை நேசிக்கின்ற, இந்த தமிழ் சமூகத்தில் பிறந்து வளர்ந்து இந்த தமிழ் சமூகத்தை ஒரு உன்னதமாக நாங்கள் இந்த தமிழ் சமூகத்தை எதிர்கால சந்ததியை கையளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கம் கொண்ட இந்த சமூகத்தினுடைய பிள்ளைகள் தான் நாங்கள் என்றதை எங்களுடைய தமிழ் சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ் சமூகம் இன்றே பல பிரச்சனைகள் மொழி சார்ந்தும் கலை கலாச்சாரம் பண்பாடு சார்ந்தும் எங்களுடைய வடகிழக்கு மலையகம் எங்கள் தமிழ் சமூகம் செறிந்து வாழ்ந்த இடங்களில் எங்களுடைய பூர்வீக அடையாளங்களை நாங்கள் துளைத்து விட்ட ஒரு இனமாக நாங்கள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றோம். அதனை நாங்கள் மாற்றி அழிந்து போனதை நாங்கள் மீட்டெடுத்தும் அடுத்த தற்போது இருக்கின்றதை இனிவரும் சந்ததிக்கு நாங்கள் கையளிக்கின்ற ஒரு பாரிய கடப்பாடு இருக்கின்றது. இல்லையெனின் இலங்கை திருநாட்டில் அல்லது எங்கள் தமிழ் சமூகம் என்கின்ற ஒரு இனக்குழுமம் இருந்ததா என்கின்ற ஒரு ஐயப்பாடு இனிவரும் காலத்தில் நாங்கள் ஏடுகளுத்தான் படிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அவ்வாறான அழிவு பாதைக்கு எங்களுடைய தமிழ் சமூகம் என்ன விரும்பிய விரும்பாமலோ திட்டமிட்டோ திட்டமிடாமலோ நாங்கள் அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். பாரிய ஒரு அழிவு திட்டத்தை இதனை நாங்கள் தடுத்து ஒரு எத்தனையோ அமைப்புகளும் எத்தனையோ கட்டமைப்புகளும் உருவாக்கப்பட்டிருந்தால் அந்த தமிழ் சமூகத்தினுடைய நலன் கருதி, ஆனால் இன்றும் அது ஒரு நிலையான ஒரு ஒரு போக்காகவே காணப்படுகின்றது. இதனை உணர்ந்து எங்கள் தமிழ் சமூகத்தினுடைய நன்மை கருதி இந்த தமிழ் சமூகத்தை நேசிக்கின்ற இளைஞர்களாக, கல்வி கற்ற இளைஞர்களாக, பல்கலைக்கழக மாணவர்களாக இவ்வாறு ஒன்றிணைந்த ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கின்றோம். தமிழையோர் மக்கள் இயக்கம் என்கின்ற ஒரு கட்டமைப்பு இந்த தமிழ் சமூகத்தில் இந்த தமிழ் மக்களுக்காக இயங்குகின்ற ஒரு தமிழையோர் மக்கள் இயக்கம் என்கின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கி நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். தமிழையோர் மக்கள் இயக்கம் கலை கலாச்சாரம் பண்பாடு மொழி எங்களுடைய கல்வி பொருளாதாரம் என்கின்ற வகையில் நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழையோர் மக்கள் இயக்கத்தினுடைய செயற்பாடானது எந்த ஒரு இனத்துக்கு எதிரானதாகவோ அல்லது எந்த ஒரு மதத்துக்கு எதிரானதாகவோ இருக்காது. முழுக்க எங்களுடைய தமிழ் சமூகத்தினுடைய அடையாளங்களை தக்க வைத்துக் கொள்வதாகத்தான் இருக்கு. இந்த தமிழையோர் மக்கள் இயக்கத்தில் பயணிப்பவர்கள் ஒரு அரசியல் சார்ந்தவர்களாகவோ அல்லது பேர் புகழ் பதவிகளை விரும்பி
ஏற்பவராகவும் இல்லை. இந்த தமிழ் சமூகத்தை நேசிக்கின்றவர்களால் வழிநடத்தப்படுகின்ற இந்த கட்டமைப்பு அனைத்து தமிழ் உறவுகளும் உலகவாழ் அனைத்து தமிழ் சொந்தங்களும் இந்த கட்டமைப்பை வலி சேர்த்து இனிவரும் சந்ததிக்கு எங்களுடைய ஒரு நல்ல உன்னதமான ஒரு பாதையை இந்த அமைப்பினூடாக இந்த கட்டமைப்பினூடாக தமிழ் சமூகம் வழிப்படுத்தப்பட வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறான கட்டமைப்புகளை உருவாக்குவதோடு எங்கள் தமிழ் சமூகம் காலகாலத்திற்கு தற்பொழுது ஒரு ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு எங்களுடைய கல்வி கலை கலாச்சாரம் பண்பாடு ஏன் அரசியல் கூட இருக்கலாம், ஆனால் எதையும் தீர்மானிக்கின்ற ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்பு இல்லாததால் எங்களுடைய தமிழ் சமூகம் ஒரு பாரிய ஒரு திண்டாட்ட நிலைக்கு இருப்பதை நாங்கள் எல்லாரும் உணர்கின்றோம். ஆகவே இனியும் நாங்கள் ஏமாறாமல் எங்களுடைய மாற்றமுறும் தலைமைகளை நம்பி ஏமாறாமல் ஒரு நிலையான கட்டமைப்பை உருவாக்கி நாங்களாக சுய உடைமைகளோடு எங்களுடைய அடையாளங்களோடு எங்களுடைய தனித்துவ அடையாளங்களோடு நாங்கள் வாழ்ந்து ஒரு இனக்குழுமமாக வாழ வேண்டும். எங்களுடைய சகல உடைமைகளையும் ஒரு தமிழ் ஒரு இனம் என்று சொன்னால் அந்த இனத்துக்குரிய சகல அங்க அடையாளங்கள் இருக்கும், மொழி இருக்கும், பண்பாடு இருக்கும், கலை கலாச்சாரம் இருக்கும். இதனை நாங்கள் ஊடுகடத்தி இனிவரும் சந்ததிக்கு கொண்டு சென்றால்தான் அந்த ஒரு இனத்துக்குரிய அடையாளங்களோடு நாங்கள் வாழ்வோம். அந்த அடையாளங்கள் இனிவரும் சந்ததிக்கு நாங்கள் விட்டு செல்ல வேண்டும் என நான் கேட்கின்றேன். இதனை நாங்கள் ஒரு இலங்கையின் ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பின் ஊடாக ஒரு தேசிய பரவில் பதிவு செய்யப்பட்ட அமைப்பின் ஊடாக நாங்கள் வேலை செய்கிறோம். இதன் ஊடாக எங்களுடைய எங்கள் தமிழ் சமூகத்துக்கு நாங்கள் ஒரு நிறைவான ஒரு பணியினை நாங்கள் ஆற்ற முடியும் தமிழுடைய ஒரு மக்கள் இயக்கத்தினுடைய கட்டமைப்பின் ஊடாக என கேட்டுக்கொள்வதோடு தமிழ் சமூகம் மென்மேலும் வளர வேண்டும், எங்களுடைய கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் நாங்கள் ஒரு மேலோங்க வேண்டும் என்கின்ற ஒரு தூரநோக்கு சிந்தனையோடும் நாங்கள் செயற்பட வேண்டும், செயற்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழுடைய மக்கள் இயக்கத்தினுடைய இருந்து அந்த வகையில் இன்றைய பேச்சு போட்டிக்கு எனக்கு தமிழுடைய மக்கள் இயக்கத்தினுடைய தெளிவுபடுத்தல் உரையை வழங்கிய இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழுவினர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். மிகவும் அருமையான முறையிலே தனது தெளிவுபடுத்தல் உரையினை வழங்கி சென்ற தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளரும் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவனுமாகிய திரு மகேந்திரன் ஜெகசீலன் அவர்களுக்கு எமது நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்து இடம்பெற இருக்கின்ற நிகழ்வு கலை நிகழ்வுகளின் வரிசையில் அடுத்து இடம்பெற இருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இசைத்துறையினுடைய மாணவி செல்வி கிருபாசினி சுப்பிரமணியம் அவர்களுடைய பாரதியின் கவிதைகள் என்ற அடிப்படையில் பாடல் இடம்பெறும். ஆசை முகம் மறந்து போச்சே, ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி, ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி, நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் எனில் நினைவு முகம் மறக்கலாமோ, நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் எனில் நினைவு முகம் மறக்கலாமோ, ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி, கண்ணில் தெரியாதொரு தோற்றம் அதில் கண்ணனழகு இல்லை, நன்ன முகவடிவு காடில் அந்த நல்ல மலர் சிரிப்பை காணோ, ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி. அருமையான முறையில் அழகிய ஒரு பாடலை வழங்கி இந்த நிகழ்நிலை அரங்கினை சிறப்பித்த
செல்வி கிருபாசினி சுப்பிரமணியம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இங்கு இடம்பெற இருப்பது சான்றிதழ் வழங்கல். இந்த இணையவழி பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களினுடைய பரிசில்களும் சான்றிதழ்களும் தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்வதோடு முதலாவது சான்றிதழினை பெற்றுக் கொள்கின்றார் தமிழ்நாடு சேலம் மாவட்டத்தினைச் சேர்ந்த செல்வி இலக்கியா பழனி அவர்கள். அவருக்குரிய சான்றிதழும் இங்கே காண்பிக்கப்படுகின்றது. சான்றுகளின் வரிசையில் அடுத்த சான்றிதழை பெற்றுக் கொள்பவர் வந்தாறுமுலை செங்கலடி மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த செல்வி விஜிதா செல்வராசா அவர்களுக்கான சான்றிதழை வழங்கி வைப்பதில் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை பெருமிதம் கொள்கிறது. அவருக்கான சான்றிதழும் தங்களது திரையில் காண்பிக்கப்படுகின்றது. தமிழ் சமூகத்தின் தனித்துவ அடையாளங்கள் என்கின்ற தலைப்பில் இடம்பெற்ற இணையவழி பேச்சு போட்டியில் அவருக்கான வெற்றி பாராட்டி இந்த சான்றிதழ் வழங்கி வைப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அடுத்த சான்றிதழினை பெற்றுக் கொள்பவர் மட்டக்களப்பு மாவட்டம் கோவில்குளம் ஆரையம்பதியினை சேர்ந்த செல்வன் மைக்கேல் டீசன் அவர்கள். அவருக்குரிய சான்றிதழும் இங்கே காண்பிக்கப்படுகின்றது. முதலாம் கட்ட சான்றிதழ்கள் வழங்குகின்ற நிகழ்வினை நிறைவு செய்து கொண்டு அடுத்ததாக கலை நிகழ்வுகளின் வரிசையில் முல்லைத்தீவு சுதந்திரபுரம் தமிழ் மகா வித்தியாலயத்துடைய மாணவன் செல்வன் ரவிக்குமார் பரிதி அவர்களுடைய திருவள்ளுவர் என்னும் தலைப்பில் பேச்சு தற்பொழுது இந்த அரங்கத்தினை மகிழ்விக்க காத்திருக்கின்றது. அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி என்னுடைய திருவள்ளுவர் பற்றிய தலைப்பிலான பேச்சினை ஆரம்பிக்கின்றேன். திருவள்ளுவர் பழந்தமிழ் இலக்கியமான திருக்குறளை இயற்றிய தமிழ் புலவர் ஆவார். கிறிஸ்துக்கு முன் 400க்கும் கிறிஸ்துக்கு பின் 100க்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த புலவர் மாமுலனார் மற்றும் மதுரையை நெடுஞ்செழியன் எனும் பாண்டிய மன்னன் ஆண்ட பொழுது வள்ளுவர் பற்றிய குறிப்புகள் ஓலை சுவடிகளிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலே திருவள்ளுவர் திருக்குறளை அரங்கேற்றம் செய்ய மிகவும் சிரமப்பட்டதாகவும் முடிவிலே ஔவையாரின் துணையோடு மதுரையிலே அரங்கேற்றியதாகவும் நம்பப்படுகின்றது. சங்ககால புலவர்களான ஔவையார், அதியமான் மற்றும் பரணனார் மூவரும் சமகாலத்தவராக இருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளது. அதன்படி சங்ககால புலவரான மாமூலனாரே திருவள்ளுவர் பற்றிய செய்தியினை முதலில் தருகிறார். மாமுலனார் கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு திருவள்ளுவர் பற்றிய செய்தியை கூறுவதனால் திருவள்ளுவர் கிறிஸ்துக்கு முன் 5ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவராக இருந்திருக்க வேண்டும். திருவள்ளுவருடைய பிறவேர்களாக முதற்பாவலர், தெய்வப்புலவர், பொய்யுட்புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானு பங்கி நாயனார் எனும் பல பேர்களை உடையவர். வள்ளுவர் சென்னை நகரிலே உள்ள மயிலாப்பூரிலே வாழ்ந்து வந்தார். காவிரி பக்கம் அருகில் வாழ்ந்து வந்த மார்க்கசேயன் என்பவர் திருவள்ளுவருடைய கவித்திறன் கண்டு அவருடைய ஒரு புதல்வியான வாசுகியை வள்ளுவருக்கு மனம் முடித்ததாக அறியப்படுகின்றது. திருவள்ளுவர் அனைத்து தமிழர்களாலும் போற்றப்படுபவராகவும் தமிழர்களின் பண்பாட்டு செறிவின் அடையாளமாகவும் திகழ்கிறார். இவரை சைவர் எனவும் இவருடைய திருக்குறளை சைவ நூல் எனவும் சைவர்கள் நம்புகின்றார்கள். சென்னையிலே வள்ளுவர் நினைவாக வள்ளுவர் கோட்டம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு திருவள்ளுவர் இயற்றிய 1330 குறள்களும் அங்குள்ள குறள் மண்டபத்திலே பொறிக்கப்பட்டுள்ளது. திருவாடுதுறை ஆதீனமாகிய ஓடாச்சேரி சிவத்திரு வளையானந்த அடிகள் திருவள்ளுவர் சித்தாந்த சைவர் எனும் நூலை எழுதியுள்ளார். வள்ளுவன் தன்னை உலகுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாரும், வள்ளுவன் தன்னை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாரதிதாசனும் திருவள்ளுவரை புகழ்ந்து பாடியுள்ளனர். அத்தோடு திருவள்ளுவருடைய சிறப்பியல்பை திருக்குறள் மிக அழகாக எடுத்து கூறுகின்றது. அறம்தான் திருக்குறளின் மையம். அறம் என்ற வார்த்தையை நாம் அவ்வளவாக பயன்படுத்துவதில்லை. நான் பயன்படுத்தும் சொல்லிலிருந்து அறம் என்ற சொல்லுக்கு பொருள் கூற முனைந்தால்
நீதி, தர்மம் என்று தோராயமாக சொல்லலாம். 2 வரி குறளிலே அறத்தை விளக்கிவிட முடியுமா என்றால் இல்லை. ஆனால் வள்ளுவர் ஒரே வரியில் விடை தருகிறார். அறம் என்ற சொல்லுக்கு அதை விட வேறு எவரும் விளக்கம் தர முடியாது. அறம் என்றால் மனத்துக்கண் மாசிலன் நாதல். குற்றம் செய்யாதவர்கள் எல்லாம் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது. குற்றம் செய்ய பயப்படுதல் என்பது வேறு, குற்றம் செய்ய சந்தர்ப்பம் வரும்போது அதை தவிர்த்தல் என்பது வேறு. நாம் வாழும் வாழ்க்கைக்கு நம் மனம் மட்டுமே சாட்சி. உலகில் வேறு எவருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம் மனதுக்கு தெரியும் நாம் குற்றவாளியா இல்லையா என்று. மனசாட்சியை விட பெரிய சாட்சி இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. ஆகையால் மனத்துக்கண் மாசிலன் நாதல் என்பதே அறம். மனதார குற்றம் செய்யாமல் வாழும் வாழ்க்கைதான் அறம். வள்ளுவர் ஒரு மனோதத்துவ நிபுணரோ என்ற சந்தேகம் திருக்குறள் படிக்கும் அனைவருக்கும் வரும். அதை நிரூபிக்க மனத்துக்கண் மாசிலன் நாதல் என்று மனதையை சாட்சியாக வைத்து அடுத்த குறளிலே மனதில் வரும் மாசுக்கள் எவை என்று பட்டியலிடுகிறார். அறத்தின் வழி வாழ அழுக்காறு அவாவுகள் இன்னாச்சொல் 4ஐயும் ஒதுக்க வேண்டும். எவை நம் மனதில் புகுந்தால் நம் அறம் தவறுமோ அதை அறம் எது என்று விளக்கிய பின் பட்டியலிட்டது ஒரு கைதேர்ந்த மனோதத்துவ நிபுணர் மட்டுமே செய்யக்கூடிய செயல். ஆகையால் அறம் என்ற சொல்லுக்கு மனதை சாட்சியாக வைத்த நமது பாட்டனார் வள்ளுவரின் விடையை எமது நெறிமுறைகளுக்கு 1330 குறள்களும் பரவி கிடக்கிறது. மனத்துக்கண் மாசிலன் நாதல் அனைத்து நாவுலன் இரபுற. இந்த குறள் 34ஆம் குறள். அடுத்து அழுக்காறு அவாவுகள் இன்னாச்சொல் 4ம் இழுக்காய் என்று அறம். இந்த குறள் 35ஆம் குறள். இந்த 2 குறள்களுமே திருவள்ளுவருடைய புகழை உலகறியச் செய்கிறது. எனவே வாழ்க தமிழ், வளர்க திருவள்ளுவர் புகழ் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான முறையிலே வள்ளுவர் பற்றிய தொன்மையான கருத்துக்களும் வள்ளுவருடைய திருக்குறளிலே புதைந்து காணப்படுகின்ற பல்வேறுபட்ட அறக்கருத்துக்கள், வள்ளுவர் ஒரு சிறந்த ஒரு மனோதத்துவ நிபுணராக இருந்திருக்க வேண்டும் என ஒரு சிறப்பான முறையிலே தன்னுடைய கம்பீரமான குரலிலே இந்த திருவள்ளுவர் தொடர்பிலான தகவலை பேச்சு மூலமாக வழங்கி எங்களுடைய சுதந்திரபுரம் தமிழ் மகா வித்தியாலயத்துடைய மாணவன் செல்வன் ரவிக்குமார் பருதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இங்கு இடம்பெற இருப்பது 2ஆம் கட்ட சான்றிதழ் வழங்கல் வைபவமாகும். அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தின் வந்தாரமூலையினை சேர்ந்த செல்வி புவிதா செல்வராசா அவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இங்கே இடம்பெறுகின்றது. அவருடைய சான்றிதழும் இங்கே காண்பிக்கப்படுகின்றது. சான்றிதழ்களின் வரிசையில் அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்பவர் முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டிஸ்டான் சிவநகரைச் சேர்ந்த செல்வன் கமல்ராசா சுரேஷ்குமார் அவர்கள். தமிழ் சமூகத்தின் தனித்துவ அடையாளங்கள் என்கின்ற தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட கிளையோடு இணைந்து நடாத்திய போட்டியில் பங்கு பற்றியமைக்காக பாராட்டி இச்சான்றிதழ் வழங்கி வைக்கப்படுகின்றது. அடுத்த சான்றிதழினை பெற்றுக்கொள்பவர் முல்லைத்தீவு மாவட்டம் சுதந்திரபுரம் உடையார்கட்டு பகுதியினை சேர்ந்த செல்வி சுமித்ரா சின்னகருப்பன் அவர்கள். அவருடைய சான்றிதழும் இங்கே உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது. சிறப்பான முறையிலே சான்றிதழ்கள் வழங்கி வைக்கின்ற இந்த நிகழ்விலே அடுத்ததாக இடம்பெற இருக்கின்ற நிகழ்வு சிறப்பான முறையிலே எம்மால் தயாரிக்கப்பட்ட காணொளிகளை சிறப்பான முறையில் பார்வையிட்டு ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய திறமையான நடுநிலைமை தவறாத தீர்ப்பின் மூலமாக இந்நிகழ்வு திறம்பட நடாத்தி முடிப்பதற்கு எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கிய இந்நிகழ்வின் விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற விசுவடு மகா வித்தியாலயத்துடைய ஆசிரியர் திரு பவானந்தன் ஜெயந்தன் அவர்களை நடுவர் உரை ஆற்றுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தமிழ் இளையோர் மக்கள் இயக்கம். இன்றைய பரிசளிப்பு நிகழ்விற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட கிளையின்
இணைப்பாளர் திரு சுமன் அவர்களே மற்றும் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் நிறைவேற்று பணிப்பாளரே, நிர்வாக பணிப்பாளரே, முகாமைத்துவ பணிப்பாளரே, இது தவிர இவ்வமைப்பினது ஏனைய செயற்குழு உறுப்பினர்களே, மாவட்டத்தினது இணைப்பாளர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற தொகுப்பாளர்களே, போட்டியாளர்களே, அத்துடன் இணையவழி ஊடாக கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்ற சான்றோர்களே மற்றும் இளையோர்களே, இக்கலை நிகழ்வுகளை நன்றாக அனைவரது உள்ளமும் மகிழும்படியாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஏனியோரே அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்கள். தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முல்லைத்தீவு கிளையினால் ஒழுங்கமைக்கப்பட்டு நடாத்தப்பட்ட பேச்சு போட்டியில் நடுவராக நான் பங்கு பெற்றியதுடன் அதன் பரிசளிப்பு நிகழ்வில் இன்று கலந்து கொள்வதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இளையோர் மத்தியில் பேச்சு ஆற்றலை வளர்க்கின்ற வகையிலும் தமிழ் பற்றை ஏற்படுத்துகின்ற வகையிலும் இப்போட்டி நடாத்தப்பட்டமை வரவேற்கத்தக்க ஒன்றாகும். எமது இன்றைய இளம் தலைமுறையினரிடையே மொழிப்பற்றும் இனப்பற்றும் அருகி வருகின்ற இவ்வேளையிலே தமிழ் சமூகத்தின் தனித்துவ அடையாளங்கள் என்ற தலைப்பில் காலத்தின் தேவையை உணர்ந்து இந்த தலைப்பை தெரிவு செய்து கொண்டமைக்காக இவ் அமைப்பினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இத்தலைப்பானது இளையோர் மத்தியில் தமிழினத்தின் தனித்துவத்தை எடுத்து கூறுவதுடன் அவர்களிடத்தில் மொழிப்பற்றையும் அதே நேரம் இனப்பற்றையும் ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. மேலும் தமிழர்களுக்கென பல தனித்துவமான அடையாளங்கள் காணப்படுகின்றன. இவற்றை நாம் சங்க காலத்திலிருந்து இன்று வரை காண முடிகின்றது. அவ்வாறு பல அடையாளங்கள் இருந்த வேளையிலும் இன்று நவநாகரிகம் என்ற போர்வையில் சில அடையாளங்கள் மறைந்து வருகின்றன. எனவே அவ்வாறான அடையாளங்களை எதிர்கால சந்ததியினர் அறியும்படி செய்ய வேண்டிய கடப்பாடு தமிழர்களாகிய எமக்கு உண்டு. அந்த வகையிலே இந்த அடையாளங்களை பாதுகாத்து தமிழையும் மொழியையும் இனத்தையும் நாங்கள் காலாகாலம் சந்ததியாக பாதுகாக்க வேண்டிய தேவைப்பாட்டில் தற்போது உள்ளோம். உண்மையிலேயே இங்கே போட்டியிட்ட போட்டியாளர்கள் தமிழரின் தனித்துவ அடையாளங்கள் பலவற்றை எடுத்து கூறியிருந்தனர். எமது இளையோர் பலர் அவற்றை இந்த காணொளி ஊடாக அறிந்திருப்பார்கள். இப்போட்டியில் பங்கு பெற்றிய அனைத்து போட்டியாளர்களுமே தங்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்புக்கு பொருந்துகின்ற வகையில் தமது கருத்துக்களை மிகவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் தம் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற வகையில் தமது நாவன்மையை வெளிக்காட்டி இருந்தனர். இங்கே பங்கு பெற்றிய அனைத்து போட்டியாளர்களது பேச்சும் நன்றாகவே இருந்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் சளைக்காதவர்கள் என்ற வகையில் தமது பேச்சை பேசியிருந்தார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு இளையோர்களுக்கு எனது பாராட்டுக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனினும் சகலரும் நன்றாக பேசி இருந்தாலும் இது ஒரு போட்டி என்பதனால் நான் நடுவர் என்ற வகையில் போட்டியாளர்களின் நிலையை மதிப்பிட வேண்டியதன் அடிப்படையில் 7 நியதிகளை வகுத்து அதன் அடிப்படையில் இவர்களுக்கு புள்ளியினை வழங்கியிருந்தேன். குறித்த நியதிகளை நான் உங்களுக்கு இங்கே தெரியப்படுத்துகின்றேன். அந்த வகையில் முதலாவது நியதியாக பொருட்புலப்பாடு 5 புள்ளிகள் இதற்காக வழங்கப்பட்டது. அதாவது வழங்கப்பட்ட அந்த தலைப்பு வழங்கப்பட்ட தலைப்பு என்னவோ, அதாவது இந்த தமிழ் இனத்தின் தனித்துவ அடையாளம் என்பதற்கு அப்பால் செல்லாமல் அந்த தலைப்புக்குள் இருந்து தங்களுடைய கருத்துக்களை எடுத்து கூறியிருக்கிறார்களா என்ற அடிப்படையில் இப்புள்ளி வழங்கப்பட்டது. 2வது நியதி தொனியும் தெளிவும். இதற்கு 5 புள்ளிகள். அதாவது இந்த மாணவர்கள் தங்களுடைய அந்த பேச்சு ஆற்றலை பேசுகின்ற அந்த பேச்சுக்கள் உச்சரிப்பு, அதாவது ஒவ்வொரு சொற்களையும் அறுத்துறுத்து தெளிவாக உச்சரித்து பேசினார்களா என்பதை இதன் மூலம் மதிப்பிட்டேன். 3வது நியதியாக அவர்களுடைய நிலை அல்லது மெய்ப்பாடு, அதாவது இதற்கு 4 புள்ளிகள். இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் நிலை அல்லது மெய்ப்பாடு என்ற அடிப்படையிலே அவர்களுடைய
அங்க அசைவுகள், முக பாவனை, அவர்களுடைய உணர்வுகள் வெளிப்படுத்தப்பட்ட விதம், உணர்வு பூர்வமாக அவருடைய பேச்சு இடம்பெற்றதா என்பதை இதன் மூலம் மதிப்பிடப்பட்டது. 4வது நியதி அவை ஈர்ப்பு. இதற்கு 5 புள்ளிகள். அதாவது சபையோரை கவருகின்ற வகையில், அவர்களை தம்பால் ஈர்க்கின்ற வகையில் இவர்களுடைய பேச்சு அமைந்ததா என்பது இதில் மதிப்பிடப்பட்டது. 5வது நியதியாக பேச்சு வன்மை. அதாவது தொடர்ச்சியாக கருத்துக்களை தெரிவிக்கின்ற அதே நேரம் கூறிய கருத்துக்களுக்கு ஆதாரபூர்வமான முன்வைப்புகளை முன்வைத்தார்களா என்றதை இதனூடாக மதிப்பிட்டிருந்தேன். 6வது நியதியாக நேரம். பேசுவதற்கு எடுத்த நேரம், அவர்களுக்கு வழங்கப்பட்ட நேரம் 5 நிமிடம். ஒவ்வொரு போட்டியாளர்களும் அந்த நேரத்தை கவனத்தில் கொண்டு பேசினார்களா என்பதற்காக இப்புள்ளி வழங்கப்பட்டது. 7வதாக ஒரு நியதி, அந்த காணொளியை, அதாவது முகப்புத்தகத்தினூடாக வெளியிடப்பட்ட இவர்களது பேச்சை எத்தனை பேர் பார்த்திருந்தார்கள். நான் நினைக்கிறேன் 142 பார்வையாளர்கள் இருந்து 357 பேர் வேற ஒவ்வொருவற்ற பேச்சையும் பார்த்தாக்கள் எண்ணிக்கை வேறுபட்டிருந்தது. ஆக குறைஞ்சது 142 பேர், ஆக கூடிய தொகையாக 357 பேர் பார்த்திருந்தார்கள். நான் நினைக்கிறேன் போட்டியாளர் இலக்கம் 3 என்ற அந்த போட்டியாளரை 357 பேர் பார்த்திருந்தார்கள். இவ்வாறாக மொத்தமாக 30 புள்ளிகள் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் இவர்களது நிலை இங்கே அறிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான நியதிகளின் அடிப்படையில் புள்ளியை வழங்கிய வேளையில் அந்த புள்ளிகள் அவர்களுக்கிடையே, போட்டியாளர்களுக்கிடையே ஒரு சொற்ப புள்ளி வித்தியாசத்தின் அடிப்படையிலேயே அவர்களுடைய 1ஆம், 2ஆம், 3ஆம், 4ஆம் என்ற அந்த நிலைகள் அமையப்பெற்றிருந்தது. இப்ப இதிலிருந்து தெரிகின்றது எல்லோருமே திறமையானவர்கள் என்ற அந்த அடிப்படையில் இங்கே புள்ளி வழங்கப்பட்டிருந்தது. உண்மையிலே போட்டியாளர்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையிலே இங்கே தமது திறமைகளை வெளிப்படுத்தி இருந்தனர். இவ்வாறாக சிறந்த ஒரு தலைப்பில் இளையோர் பேசுவதற்கான களத்தை அமைத்து கொடுத்த தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தினருக்கும் போட்டியில் பங்கு பற்றிய இளையோருக்கும் எனது பாராட்டுக்களையும் நன்றிகளையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறந்த முறையிலே தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடத்திய பேச்சு போட்டி தொடர்பிலான புள்ளி கணிப்பீடுகள் எவ்வாறான முறையில் வழங்கப்பட்டது என்பது தொடர்பிலான கருத்துக்களை தெரிவித்ததுடன் தமிழர்களுடைய பண்பாடுகள் சிதைவடைந்து போகின்றமை தொடர்பிலான கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். அதனை எவ்வாறான முறையில் கட்டி காக்க வேண்டும் என்கின்ற தன்னுடைய கருத்துக்களையும் வழங்கி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய நடுவர் பவானந்தன் ஜெயந்தன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் அனைவருமே இதுவரை நேரமும் காத்திருந்த தருணம் இது. அந்த வகையிலே வெற்றியாளர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கான நேரமும் இதுவே. இக்கால நிலையினை கருத்தில் கொண்டு முடங்கி இருக்கும் இளைஞர்களினதும் சிறுவர்களினதும் பேச்சுத்திறனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தமிழ் சமூகத்தின் தனித்துவமான அடையாளங்கள் என்ற தலைப்பிலே ஒரு தமிழ் பேச்சு போட்டியானது தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடாத்தியிருந்தது. பல இளைஞர்களும் சிறுவர்களும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு தங்களது பேச்சு திறனை வெளிப்படுத்தி இருந்தனர். இதில் யாரை விடுவது, யாரை தேர்ந்தெடுப்பது என்ற அளவிற்கு அத்தனை பேரும் மிகச் சிறப்பாக பேசியது வரவேற்கத்தக்கது. ஏனெனில் 3 பரிசில்கள் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்பதால் முதல் 3 பரிசில்களை பெறுகின்ற வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்துள்ளோம். இந்த முடிவானது நடுவர்களின் இறுதி தீர்ப்பின் அடிப்படையிலும் வலையொலி பார்வையாளர்களின் எண்ணிக்கையினையும் கருத்தில் கொண்டு வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இவற்றிற்கு மேலதிகமாக 5 சிறப்பு பரிசில்களும் வழங்கப்பட உள்ளன. இந்த
சிறுவர்களையும் இளைஞர்களையும் தயார்படுத்திய பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் பேச்சு போட்டிக்கான தகவல்களை தேடி எடுத்து சிறந்த முறையில் பேச்சுக்களை வழங்கிய போட்டியாளர்கள் அனைவருக்கும் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் சார்பில் மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடாத்திய மாபெரும் பேச்சு போட்டியில் 3ஆம் இடத்தினை தட்டிச் செல்பவர் போட்டியாளர் இலக்கம் 2 சேர்ந்த செல்வராசா விஜிதா அவர்கள். இந்த போட்டியாளருக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடாத்திய பேச்சு போட்டியில் 2ஆம் இடத்தினை தட்டிச் செல்லும் போட்டியாளர் இலக்கம் 4 சேர்ந்த செல்வராசா புவிதா அவர்கள். இச்சிறுமிக்கும் தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆவலாக எதிர்பார்த்து காத்திருந்தவாறு தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தினுடைய முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடாத்திய பேச்சு போட்டியில் 1ஆம் இடத்தினை தட்டிச் செல்பவர் இலக்கம் 3 சேர்ந்த மைக்கேல் டீசல். இதற்கும் எமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்பதில் பெருமை அடைகின்றோம். இதுவரை தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடத்திய பேச்சு போட்டியினுடைய வெற்றியாளர்கள் விவரம் இங்கே திரையில் காண்பிக்கப்பட்டது. அவர்களுக்கான பரிசுகள் மற்றும் சான்றுகள் வழங்கி வைக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடாத்திய பேச்சு போட்டியில் 3ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட மட்டக்களப்பு மாவட்டம் வந்தார்முலை செங்கலடியைச் சேர்ந்த செல்வி விஜிதா செல்வராசா அவர்களுக்கான 2000
ரூபாய் பெருமையான பணப்பரிசோடு அவருக்கான சான்றிதழும் இங்கே வழங்கி வைக்கப்படுகின்றது. தமிழ் இளையோர் மக்கள் இயக்கம் தமிழ் சமூகத்தின் தனித்துவ அடையாளங்கள் இணையவழி பேச்சு போட்டி 2021 வெற்றி பாராட்டு சான்றிதழ். தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடாத்திய இணையவழி பேச்சு போட்டியில் பங்கு பற்றி 3ஆம் இடத்தினை பெற்றுக் கொண்டவை பாராட்டி செல்வி செல்வராசா விஜிதா என்பவருக்கு இச்சான்றிதழை வழங்கி வைப்பதில் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கம் பெருமிதம் கொள்கிறது. அதனைத் தொடர்ந்து தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தினுடைய முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடாத்திய இணையவழி பேச்சு போட்டியின் 2ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட மாணவி மட்டக்களப்பு மாவட்டம் வந்தாறுமூலையினை சேர்ந்த செல்வி புவிதா செல்வராசா அவர்கள். அவருக்கும் 3000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசில் வழங்கி வைக்கப்படுவதோடு அவருக்கான சான்றிதழும் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றது. அதனை தொடர்ந்து தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடாத்திய பேச்சு போட்டியின் 1வது வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டவர் மட்டக்களப்பு மாவட்டம் கோவில்குளம் ஆரேம்பதியை சேர்ந்த செல்வன் மைக்கேல் டீசன் அவர்களுக்கான 5000 ரூபாய் பெருமையிலான பணப்பரிசுடன் அவருக்கான சான்றிதழும் இங்கே வழங்கி வைக்கப்படுகின்றது. தமிழ் சமூகத்தின் தனித்துவ அடையாளங்கள் என்ற தலைப்பில் இணையவழி ஊடாக இடம்பெற்ற பேச்சு போட்டியில் கலந்து 1ஆம் இடத்தினை பெற்றமைக்காக பாராட்டி இச்சான்றிதழ் வழங்கி வைக்கப்படுகிறது. போட்டியாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து சிறப்புரையினை வழங்குவதற்காக நாம் இங்கு அன்போடு அழைத்து நிற்பது தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் பிரதி தவிசாளரும் சமூக நல பிரிவின் இணைப்பாளரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவனும் ஆகிய திரு சிவகுமார் சுதர்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இத்தருணத்தில் இன்றைய நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தம்பி சுமன் அவர்களே மற்றும் நிறைவேற்று பணிப்பாளர் ஜீவா தவேஸ்வரன் ஐயா அவர்களே, நிர்வாக பணிப்பாளர் நண்பன் ஜெயராஜ் அவர்களே, முகாமைத்துவ பணிப்பாளர் ஜெகாசீலன் அண்ணா அவர்களே, பேச்சாளர் தம்பி புவி அவர்களே, நிதி முகாமையாளர் நண்பன் வர்ணராவ் அவர்களே, தொகுப்பாளினி நண்பி அஜேந்தினி அவர்களே மற்றும் மாவட்ட இணைப்பாளர்களே மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களே மற்றும் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் செயற்பாட்டாளர்களே, இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நடுவர் அவர்களே மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற போட்டியாளர்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் இந்நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்தவனாக, எமது தமிழ் இளையோர் மக்கள் இயக்கமானது அரசியலிற்கு அப்பாற்பட்டு எமது சமூகத்தின் சமூக தேவையை அறிந்து செயற்படக்கூடிய அமைப்பாக எமது தமிழ் இளையோர் அமைப்பு கட்டமைக்கப்பட்டுள்ளது. இது தமிழ் சமூகத்தின் நலன் சார்ந்த செயற்பாடு மற்றும் எதிர்காலத்தில் எமது இளையோர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கினை அடிப்படையாக கொண்டு இலங்கை சட்ட திட்டங்களிற்கு அமைய தேசிய பரப்பிலாக பதிவு செய்யப்பட்ட அமைப்பு ஆகும். நாங்கள் எமது சமூகத்திற்கு அளப்பெரிய கடமைகளை ஆற்ற வேண்டும் என்ற பாரிய கடமை பொறுப்புகளையும் கனவுகளையும் சுமந்தவர்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லா வகையான சவால்களையும் வெற்றி கொண்டவர்களாக எம்மோடு கைகோர்த்து பயணித்துக் கொண்டிருக்கின்றனர் எமது இளையோர்கள். தமிழ் சமூகத்தின் தற்போதைய நிலையை பார்ப்போமானால் எதிர்காலத்தில் வழிநடத்தக்கூடியவர்களாகவும் வழிகாட்டக்கூடியவர்களாகவும் இன்றைய இளையோரே காணப்படுகின்றனர். இவர்கள் அற்புதமான தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களாக கணத்தில் திறன்பட முடிவெடுத்து துடிப்புடன் செயலாற்றக்கூடியவர்களாகவும் இளையோர் காணப்படுகின்றனர். இருந்தும்
அவர்களுக்கான களத்தினை அமைத்து கொடுத்து அவர்களது திறன்களை வெளிக்கொண்டு வருகின்ற அமைப்பாக எமது தமிழ் இளையோர் மக்கள் இயக்கம் காணப்படுகின்றது என்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். எங்கள் அன்பின் ஊடாக எங்கள் அமைப்பின் ஊடாக எந்த ஒரு சமூகத்திற்குமோ அல்லது மொழியிற்குமோ எதிராக செயற்படக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. எமது தமிழ் சமூகத்தின் தேவை அறிந்து தமிழ் மொழியிற்கும் எமது சமூகத்திற்கும் எங்களால் இயன்ற பணிகளை ஆற்றுவதற்காக நாங்கள் எமது அமைப்பினை கட்டமைத்திருக்கின்றோம் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்கால தலைமுறையினருக்கு சிறந்த முறையில் எங்களது சமூகத்தின் நடத்தை, எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய கல்வி, எங்களுடைய கலாச்சாரம் என்பவற்றை பொறுப்பளிக்கக்கூடிய தார்மீக பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. எமது தமிழ் சமூகத்தினுடைய எதிர்காலம் பற்றி மாத்திரம் சிந்திக்கக்கூடிய ஒரு தனி அமைப்பாக எமது தமிழ் இளையோர் மக்கள் இயக்கம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் கல்வி பிரிவு, சமூக நலன் பிரிவு, கலாசாரம், மொழி என பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு எமது அமைப்பு செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்து தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடாத்திய பேச்சு போட்டி, இதனை ஒழுங்கமைத்து தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் தம்பி சுமனுக்கு அன்பையும் நன்றியையும் தெரிவித்தவனாக, தமிழ் இனி மெல்ல சாகும் என்ற விந்தை மனிதன் தலை கவிழ்வான். காரணம், எம் இளையோர் இருக்கும் வரை தமிழ் மறைவதில்லை. நமது உணர்வுகளுக்காகவும் தமிழ் ஆர்வத்துடன் ஊடாகவும் பல இளம் தலைமுறையினர் புறப்பட்டுள்ளனர் என்பது தமிழ் சமூகத்தின் தனித்துவ அடையாளங்கள் எனும் தலைப்பின் ஊடாக சிறப்பாக வெளிப்பட்டுள்ளது. இத்தருணத்தில் இலங்கை மாத்திரமன்றி இந்தியா போன்ற எங்களுடைய தமிழ் பேசக்கூடிய சகோதர நாடுகளில் இருந்தும் போட்டியாளர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர். எல்லா மொழிகளிற்கும் மூத்த மொழி தமிழ் மொழி என்பது யாமறிந்த உண்மை, மறப்பதற்கு இடமில்லை. எப்பாகத்தில் தோன்றினாலும் தமிழ் பேசும் தடங்களாகவே உள்ளன. குமரியை கட்டியாண்ட எம் பாட்டன் விட்டு சென்றவையே இன்று எம்மை மெய்சிலுக்க வைக்கின்றன. கட்டிடம், கலை, உணவு, வாழ்வியல், தொழில், மொழி, கல்வி, உடை என்பவற்றை பின்பற்றி தனித்துவமான சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்புவிதனில் தோன்றுகின்ற இடமெல்லாம் எம் தமிழ் தாயினுடைய அடையாளங்களாகவே இருக்கின்றன என்பதிலிருந்து எம்மொழி தலைமுறைகளுக்கும் கடந்த மூத்த மொழி என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என்பதை நாம் இத்தருணத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், மிளிர்க தமிழ், இடுக்கண் வரினும் மிடுக்கென்று பாராது தோளோடு தோள் கொடுத்து தமிழ் வளர்ப்பீர் இளையோரே என கூறி சிறப்புரை ஆற்ற இச்சந்தர்ப்பத்தினை வழங்கியமைக்கு நன்றி நவிந்தவனாக விடைபெறுகின்றேன். நன்றி. அருமையானதொரு சிறப்புரையினை எமக்காக வழங்கி சென்ற தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தினுடைய சமூக நல பிரிவின் இணைப்பாளரும் பிரதி தவிசாளரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவனும் ஆகிய திரு சிவகுமார் சுதர்சன் அவர்களுக்கு எமது உளம் கனிந்த நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து இடம்பெற காத்திருக்கின்ற நிகழ்வு தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடாத்திய பேச்சு போட்டியில் சிறப்பான முறையில் பங்கு பற்றி அதற்கான சிறப்பு பரிசிலை பெற்றுக்கொள்பவர் முல்லைத்தீவு மாவட்டம் சுதந்திரபுரம் ஒடியார்கட்டை சேர்ந்த செல்வி சுமித்ரா சின்னக்கருப்பன் அவர்களுக்கான சிறப்பு பரிசுகள் வழங்கி வைக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு சிறப்பு பரிசீலனை பெற்றுக் கொள்வதற்காக நாம் இங்கு அன்போடு அழைத்து நிற்பது முல்லைத்தீவு மாவட்டம் சிவநகர் ஒட்டுச்சுட்டான் பகுதியினை சேர்ந்த செல்வன் கமலராசா சுரேஷ்குமார் அவர்கள். சிறப்பு பரிசுகளின் வரிசையில் அடுத்து நாம் வழங்க இருக்கின்ற சிறப்பு பரிசு இந்தியாவின் தமிழ்நாடு சேலம் மாவட்டத்தை சேர்ந்த செல்வி இலக்கியா பழனி அவர்களுக்கான சிறப்பு பரிசு வழங்கி வைக்கப்படுகின்றது. தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தினுடைய முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடாத்திய பேச்சு போட்டியில் சிறப்பான முறையிலே பங்கு பற்றி தமது ஆற்றல்களை வெளிப்படுத்தியதற்காக இவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி வைப்பதில்
தமிழ் இளையோர் மக்கள் இயக்கம் பெருமிதம் கொள்கிறது. சிறப்பு பரிசில்கள் வழங்குதலை தொடர்ந்து பாராட்டு சான்றிதழும் இங்கே வழங்கப்பட காத்திருக்கின்றது. அந்த வகையில் அழகியதொரு வரவேற்பு நடனத்தினை உமக்காக வழங்கி சென்ற மாணவிகளுக்கான பாராட்டு சான்றிதழ்களும் இங்கே வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் முல்லைத்தீவு உடையார்கட்டு மகா வித்தியாலயத்தினை சேர்ந்த செல்வி ராஜரட்னம் பிறைநிலா அவர்கள் அவருக்கான பாராட்டு சான்றிதழ் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றது. அடுத்து பாராட்டு சான்றிதழை பெற்றுக்கொள்பவர் உடையார்கட்டு மகா வித்தியாலயத்தின் மாணவியான செல்வி துர்பாகரன் பிரமதி அவர்கள் சிறப்பான முறையிலே இந்நிகழ்வுக்கு வரவேற்பு நடத்தினை வழங்கியமை பாராட்டி அவருக்கான இந்த பாராட்டு சான்றிதழ் வழங்கி வைக்கப்படுகின்றது. மேலும் அடுத்த பாராட்டு சான்றிதழினை பெற்றுக்கொள்பவர் எமக்காக அழகியதொரு பாடலினை வழங்கி சென்று யாழ் பல்கலைக்கழக நுண்கலைமானி பட்டதாரி இசைத்துறையினை சேர்ந்த செல்வி கிருபாஷினி சுப்பிரமணியம் அவர்கள். அவருக்குரிய பாராட்டு சான்றிதழும் இங்கே உங்களுக்காக காண்பிக்கப்படுகின்றது. பாராட்டு சான்றிதழ்கள் வரிசையில் அடுத்த பாராட்டு சான்றிதழை பெற்றுக்கொள்பவர் சிறப்பான முறையிலே தன்னுடைய கம்பீரமான குரலிலே திருவள்ளுவர் என்னும் தலைப்பில் அழகியதொரு பேச்சினை வழங்கி இந்த நிகழ்நிலை அரங்கினை மகிழ்வித்தமையை பாராட்டி தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை அவருக்கான இந்த பாராட்டு சான்றிதழை வழங்கி வைப்பதில் பெருமிதம் கொள்கிறது. இதுவரை நேரமாகவும் வழங்கி வைக்கப்பட்ட பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் வெற்றியாளருக்கான வெற்றி சான்றிதழ்கள் மற்றும் சிறப்பு பரிசில்கள் என்பவை உரிய முறையில் அவர்களுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் என்பதனை அறிய தருகின்றோம். தொடர்ந்தும் நன்றியுரைக்குள் நாம் நுழைகின்றோம். அந்த வகையில் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தினுடைய முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடாத்திய பேச்சு போட்டியின் பரிசளிப்பு நிகழ்விலே இறுதி அம்சமாகவும் இதனை குறிப்பிடலாம். தனது நன்றியுரையினை வழங்குவதற்காக நாம் இங்கு அன்போடு அழைத்து நிற்பது தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் பேச்சாளரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவனும் ஆகிய திரு தியாகராஜா புவிராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ்தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் தியாகராசா புவிராஜ் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தினுடைய பேச்சாளர். அந்த வகையில் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்ற பெருந்தகை வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று கூறிக்கொண்டு நன்றியுரைக்கு செல்லலாம். அந்த வகையில் இந்த போட்டி நிகழ்வுகள் அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று இன்றைய இறுதி நாள் பரிசளிப்பு நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடத்திய இணையவழி பேச்சு போட்டியினுடைய பல்வேறு நிகழ்வுகளிலும் பல்வேறு ஒத்துழைப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறுவதுடன் குறிப்பாக தமிழிளையோர் மக்கள் இயக்கத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ஜீவரத்னம் தவேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் அதே போன்று தமிழிளையோர் மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாக பணிப்பாளர் நவரத்னராஜா ஜெயராஜ் அவர்களுக்கும் முகாமைத்துவ பணிப்பாளர் மகேந்திரன் ஜெகசீலன் அவர்களுக்கும் அதே போன்று தமிழிளையோர் மக்கள் இயக்கத்தினுடைய பிரதி தவிசாளரும் சமூக நலன் பிரிவினுடைய இணைப்பாளருமான சிவகுமார் சுதர்சன் அவர்களுக்கும் அதே போன்று தமிழிளையோர் மக்கள் இயக்கத்தினுடைய நிதி முகாமையாளரும் மாவட்ட இணைப்பாளர்களின் தொடர்பாளருமான
நந்தகுமார் வர்ணராவ் அண்ணா அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அது மட்டுமல்லாமல் மிகவும் சிறப்பான முறையில் இந்த போட்டிகளில் நடுவணம் புரிந்த முல்லைத்தீவு விஸ்வமடு மகா வித்தியாலய ஆசிரியர் திரு பவானந்தம் ஜெயந்தன் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் மிகவும் சிறப்பான முறையில் வரவேற்பு நடனத்தை வழங்கி வைத்த மாணவர்களுக்கும் அதே போன்று அந்த வரவேற்பு நடனத்தினை நெறியாள்கை செய்த முல்லைத்தீவு உடையார்கட்டு மகா வித்தியாலய ஆசிரியர் திருமதி நிவேதினி குருபரன் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று அழகான முறையில் தமிழ்த்தாய் வாழ்த்தினை நெறிப்படுத்திய ஆசிரியர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியின் ஆசிரியர் திருமதி ராஜினி ஜோதிலிங்கம் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் தமிழையோர் மக்கள் இயக்கத்தினுடைய மாவட்ட இணைப்பாளர்கள், அதே போன்று பிரிவுகளினுடைய செயற்பாட்டாளர்கள், அதே போன்று பல்வேறு வகையிலும் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு உதவி ஒத்தாசை புரிந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு சிறப்பான முறையில் நடுவணம் புரிந்த நடுவர் திருவாளர் பவானந்தம் ஜெயந்தன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எமது தமிழையோர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக விசேடமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியினை மிகவும் சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் இருவருக்கும் எமது தமிழையோர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த போட்டிகளையும் போட்டி நிகழ்வுகளின் இறுதி நிகழ்வான இன்றைய நிகழ்வினையும் மிகவும் சிறப்பான முறையில் தலைமையேற்று நடத்தி முடித்த தமிழையோர் மக்கள் இயக்கத்தினுடைய முல்லைத்தீவு மாவட்ட ரவிச்சந்திரன் சுமன் அண்ணா அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மிகவும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்வினை அலங்கரித்த கலை நிகழ்வுகளை நடத்திய மாணவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த போட்டியில் பங்கு பெற்றிய போட்டியாளர்கள், அவர்களை ஊக்கப்படுத்திய பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் மற்றும் உறவினர்கள், மேலும் சமூக வலைத்தளங்களில் இந்த போட்டியினை பார்வையிட்ட பார்வையாளர்கள் என அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்வானது இறுதி வரை நடந்தேறுவதற்கு பல்வேறு வகையிலும் உதவி ஒத்தாசைகள் புரிந்த அனைவருக்கும் தமிழ்த்தாயின் சார்பாகவும் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் சார்பாகவும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்தும் எமது தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் சேவையாற்ற இருக்கின்ற அனைத்து நல்லுளங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கின்றேன். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி. தன்னுடைய நன்றி உரையினை வழங்கி சென்ற தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தினுடைய பேச்சாளரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவனும் ஆகிய திரு தியாகராஜா புவிராஜ் எல்லாம் பட்டதாரிங்க யூனிவர்சிட்டிக்காரன் இப்ப நடத்துறாங்க. தொடர்ந்தும் தமிழ் மொழி வாழ்த்து இடம்பெறும். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சுந்தரனான 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 சுந்தரனான
தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே. தொல்லை வினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே. தொல்லை வினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. தொந்தனனான 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 தானே நானே தொந்தனனான 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 தானே நானே தொந்தனனான தொந்தனனான தானே நானே தொந்தனனான தொந்தனனான தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானம் அளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. தொந்தனனான 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 தானே நானே தொந்தனனான 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 தானே நானே தொந்தனனான தொந்தனனான தானே நானே தொந்தனனான தொந்தனனான தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே. தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை நடாத்திய பேச்சு போட்டியின் பரிசளிப்பு நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகின்றது. ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நிகழ்வில் பங்கேற்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கம் பெருமிதம் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.